Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 93. ஸோ இன்னைக்கு நம்ம ஏஜ் ஆஃப் ஜான்சனில் அதர் நாவலிஸ்ட் இதோட நம்ம நாவலிஸ்ட்டை முடிச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 5 ரைட்டர் நமக்கு பிக் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதாவது ஹட்சனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஏஜ் ஆஃப் ஜான்சனில் நமக்கு முதல் 3 முக்கியமான ரைட்டர்ஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? இண்டிவிஜுவலாகவே தனித்தனி வகுப்புகளாக பார்த்தோம் 3 பேரையும். ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங் அண்ட் ஸ்மாலட். இதில் மிக முக்கியமானவங்க அப்படின்னா ரிச்சர்ட்சன் அண்ட் ஹென்ரி ஃபீல்டிங்கை நம்ம குறிப்பிடுவோம். சரி, இன்னைக்கு அதர் நாவலிஸ்ட்ல ஒரு 5 பேர் பார்க்க போகிறோம். அதில் சில டைமில் இந்த ரைட்டர்ஸ் உங்களுக்கு பழகுன ஆட்களாக இருப்பாங்க. சம்டைம் நம்ம அவங்கள ட்ராமாக்குள்ளே பார்த்துருப்போம். சரியா? ஒரு நல்ல நாவல் எழுதியிருக்கலாம், அதனால அவங்கள நாவலிஸ்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதனால ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் 18th செஞ்சுரியினுடைய நாவலினுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் தான். நிறைய ஒர்க்ஸ் வருது. ஆனா சில விஷயங்களை வந்து தான் நம்ம வந்து ரொம்ப நாள் நினைவில் வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறத வச்சு அப்படி நினைவில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ரெகக்னைஸ்டு ஒர்க்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் நாவலிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் அங்க ஏற்கனவே 3 பேரை பார்த்தோம். இங்க வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை யார் கூடங்க நம்ம கம்பேர் பண்ணோம்? ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட்சன், ஆப்ஷன் பி ஹென்ரி ஃபீல்டிங், ஆப்ஷன் சி ஸ்மாலட், ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி. ஆப்ஷன்ல சொன்ன ஏ அண்ட் சி, தட் மீன்ஸ் ரிச்சர்ட்சன் அண்ட் ஸ்மாலட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சரை உடனே ஏபிசின்னு போட்டுறாதீங்க. நான் போற போக்கில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ல ஏபிசி எதுவும் தெரியாது. ஆப்ஷனை தெளிவா எழுதிருங்க. கோல்ட் ஸ்மித்தை ஹட்சன் யாரு கூட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாரு? ஒருவேளை ஹட்சன் வேண்டாம், கோல்ட் ஸ்மித்தை யாரு கூட கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? சரி, அவருடைய மிக முக்கியமான நாவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட். இது ஒரு டிடாக்டிக்கான ஒரு நாவலுங்க. சரியா? அடுத்த லைன்லயே ஆன்சரை வச்சிருக்கோமா? சரி. In structure, this shows that like Smollett மாதிரியே கோல்ட்ஸ்மித் என்ன பண்றாரு, had learned a little of the art of the novel. நாவலை பத்தி பெருசா கத்துக்கல. சரிங்களா? அப்படியே ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங் அவங்களுடைய அந்த ஒரு டேஸ்ட்டை ஒவ்வொரு பூனை எடுத்து போட்டு தான் அவர் வந்து பண்றாரு. அப்படியே இதெல்லாம் அவருடைய டிஸ்கிரிப்ஷனுங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய டிஸ்கிரிப்ஷன், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி எல்லாம் வருது. ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப்புங்க. ஏன்னா மொத்தம் 4-5 பேஜஸ் வந்து இந்த ஒரு ஏரியா, இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட 4 பேஜஸ் கண்டினியூ ஆகி போகுது. ஸோ இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு நீங்க டேட்டாவா ஒரு நோட்ஸ் எடுக்க தக்கன இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். மற்றதை நீங்க ரீட் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கங்க, விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி. இதனுடைய மிகப்பெரிய கதாபாத்திரம் எதுனா டாக்டர் பிரிம்ரோஸ். டாக்டர் பிரிம்ரோஸ் ப்ரோட்டகனிஸ்ட். உங்களுக்கு இதை பத்தி சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி இட்ஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் யூஜிடிஆர்பி இல்லைங்களா? விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டா இருக்கும். ஐ ஹோப் நமக்கு கிளாஸஸ் முடிச்சிட்டோம். சரிங்க. டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அவருடைய குடும்பத்தை பத்தியும் இந்த ஃபிக்ஷன் நமக்கு இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஒரு நன்னறியை வளர்க்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பார்க்கிறேன். கோல்ட்ஸ்மித் வாஸ் ஹெட் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம். இந்த டாக்டர் பிரிம்ரோஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிளர்ஜி கேரக்டர் தான். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு டிடாக்டிக்கான நாவல், ஒரு நன்னறியை கொடுக்கக்கூடிய, ஒரு மாரலிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாவல். In the hands of his prejudices, but he made it directly humanitarian. சரிங்களா? மனுஷங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு நாவலாக பார்க்கிறோம். ஒன்று ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அவருடைய விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட். இரண்டாவது எழுத்தாளர் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாவலிஸ்ட் ரெவரண்ட் லாரன்ஸ் ஸ்டர்ன். பேர் பார்த்தீங்கன்னா ஆடா இருக்கும், ரொம்ப கேள்விப்படாத ஒரு பேரா இருக்குது. ஆனா இவருடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. சரியா? 1713 to 68 இவருடைய காலகட்டம். லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஷம் ஷாண்டி. குறிப்பா இந்த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸை கூட நிறைய பேர் சொல்றது இல்ல. கிறிஸ்டம் ஷாண்டி அப்படின்னா லாரன்ஸ் ஸ்டர்ன் அப்படின்னு வரணும். நெட்ல பலமுறை கேட்ட கேள்விங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய அதர் நாவலிஸ்ட் அப்படிங்கிற ஏரியால வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து அமையலாம். எப்படின்னா ஓப்பன் டைப்பா அமையும். திஸ் ஒர்க் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு மேலோட்டமான கேள்விகள் நிறைய வரும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதை அன்இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு இதை தொடவே மாட்டோம். நிறைய டீச்சர்ஸ் இதை எடுக்கிறதே கிடையாது. நமக்கு ஹெல்ப் புக் எடுக்கும் போதும் இதை தொட மாட்டாங்க. பட் நாம ப்ரிப்பேர் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து ஒரு எஸ்ஏ எல்லாம் எழுத போறதில்ல. இப்போ லைன் பை லைன் நமக்கு தேவை. ஸோ அவருடைய அந்த கிறிஸ்டம் ஷாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வால்யூமா அப்பியர் ஆகுது.
1759 டு 67 இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 வால்யூமா இல்ல 9 வால்யூம் சரிங்களா, அப்பியர்ட் இன் 9 வால்யூம்ஸ். சரிங்க. ஸ்மாலட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6 வால்யூம்ஸ் ஒர்க் ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். 6 எடிஷன் மாதிரி வரும். அது எந்த ஊருக்கு? ஸ்மாலட்டுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்மாலட்டுக்கு. இவருக்கு ட்ரிஸ்ட்ரம் ஷாண்டி 9 வால்யூம்ஸ் 59 டு 67க்குள்ள வருது. ஒரே கதை தான். அந்த கதைய தான் இழுத்து இழுத்து எபிசோடிக்கா கிட்டத்தட்ட ஒரு சீரியல் போற மாரி இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. லைக் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் மாரி இவருக்கும் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே போயிட்டு இருக்குது. என்ன சொல்றாரு பாருங்க. He could easily have written 9 more volumes on the same plan. இந்த ட்ரிஸ்ட்ரம் ஷாண்டி அப்படிங்கிற அந்த பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே இன்னும் ஒரு 9 கூட எழுதுறதுக்கான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து தலைவருக்கு இருக்குதான். லாரன்ஸ் ஸ்டோனுக்கு இருக்குது அப்படின்றாரு. அண்ட் அவருடைய அந்த கேரக்டர் இது பாருங்க. The elder Shandy and his wife, Corporal Trim and Uncle Tobey, who are among the most living figures in 18th century fiction. 18ஆம் நூற்றாண்டுல எழுதின கற்பனை கதைகள்ல, ஃபிக்ஷன்னாலே அந்த கற்பனை கலந்து எழுதக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள்ல இன்றளவிலும் பேசப்படக்கூடிய கலிவர்ஸ், எப்படி நம்ம சுத்தினுடைய கலிவர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கார்போரல் ட்ரிம், அங்கிள் டோபி எல்லாம் வந்து பேசப்படக்கூடிய கதாபாத்திரங்கள். ஓகே, தென் ஒரு நீண்ட டிஸ்கிரிப்ஷன் தான். ஸ்டர்ன் பத்தி தான். லாரன்ஸ் ஸ்டர்னை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. அவர் வந்து ரிச்சர்ட்சன் கூட கம்பேர் பண்றாங்க. எப்படி there is a good deal in of the new emotionalism in Richardson, but Stern was the first English writer. அதாவது நீங்க ரிச்சர்ட்சனை என்ன அளவு நீங்க புகழ்ந்து சொன்னாலும் சரி, ஆனா ஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல் இங்கிலீஷ் ரைட்டராக பார்க்கப்படுறாரு. எப்படின்னா ரூசோ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரைட்டர் ஆன் த காண்டினென்ட். இந்த காண்டினென்ட்லயே முதல் ரைட்டர் அப்படிங்கிற பெருமையை ரூசோ கொடுக்குறமா. அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ரைட்டர் அப்படிங்கிறத ஸ்டர்னுக்கு கொடுக்குறாங்களாம். இது ஒரு புகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறது. சரிங்களா? ரைட். அடுத்தது ஏன் அவர் வந்து அப்படி ரூசோக்கு கம்பேர் பண்ணப்படுறாருன்னா இதுதாங்க காரணம். ஒரு லெட்டர் எழுதுறாரு 1740 அவருடைய ஃப்ரெண்டுக்கு. அவங்க வந்து மிஸ் லம்ப்லே. இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா பின்னால ஒரு எபித்தட் மாதிரி பார்க்கப்படுது. எபித்தட்னாங்க நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒரு ஆளை நம்ம புகழ்த்தியோ இகழ்த்தியோ பேசுறோம் இல்லைங்களா, அதுதான் எபித்தட். அப்படி அந்த லெட்டரை வந்து he reminds her of the sentimental, அவங்கள்ட்ட கூட இருந்த அந்த அவங்க செலவழித்த நாட்களை திரும்ப வந்து அசைப்போட்டு பார்க்கிறாரு. இந்த லெட்டர் வந்து this is known as the first use of epithet in the sense now attached to it. இப்ப எபித்தட் கூட நம்ம ஒரு மீனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு விதை போட்டது இந்த மிஸ் லம்ப்லேக்கு எழுதின அந்த லெட்டர் தான். ரைட். அண்ட் தென் ஹியர் அவருடைய கான்டினென்டல் டிராவல் அதை வந்து ஒரு சென்டிமெண்டல் ஜேர்னியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஹியர் இந்த இதுல இருந்து நம்ம பிடிச்சி வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். The sense now attached to it, and the Stern himself presently made the word classic and current in his record of the continental travel, the sentimental journey. இது அவருடைய ஒர்க் தான். அதுல இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு எபித்தட்டா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஒரு ரெக்கார்டா வச்சிருக்கிறாரு. சரி, 2 ரைட்டர்ஸ் பார்த்தோம். ஒன்னு ஆலிவர் கோல்ட்ஸ்மித், அப்புறம் ஸ்டர்ன், லாரன்ஸ் ஸ்டர்ன். அப்படி எங்க போறோம் அப்படின்னா மூணாவது ரைட்டருக்கு ஹென்ரி மெக்கன்சி. ஓகே, 1745 டு 1831. அவங்களுடைய மிக முக்கியமான நாவல் பார்த்தீங்கன்னா The Man of Feeling. அண்ட் இவர் என்ன வச்சிருக்காருன்னா possessing nothing of Stern's other quality. ஸ்டர்ன் அளவுக்கு அந்த குவாலிட்டி இவர்கிட்ட இல்லை. பட் அவருக்கு ஒரு ஹை பிச்டு எமோஷனலிசம் மட்டும் அவருடைய ஒர்க்ல நீங்க பார்க்க முடியும். யாருடைய ஒர்க்ல? ஹென்ரி மெக்கன்சியினுடைய ஒர்க்ல. அண்ட் அகைன் இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நான் அதை விட்டுட்டு போகக்கூடிய ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய ஏரியாவை ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுருங்கப்பா. இவர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பிரெஞ்சு ரெவல்யூஷனை எதிர்த்திருக்காரு. மெக்கன்சி வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 இவருடைய காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. அதை எதிர்த்திருக்காரு. ஆனால் இவருடைய ஒர்க்ல நீங்க ஒரு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ரிவோல்ட், ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனைகளை இவருடைய ஒர்க்ல நீங்க பார்க்க முடியும். பிரெஞ்சு ரெவல்யூஷனே புரட்சிகரமானது தான், அதை எதிர்த்திருக்காரு. ஆனா இன் ஜெனரல் அவருடைய ரிவோல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டை நீங்க அவருடைய ரைட்டிங்ல பார்க்க முடியும். தென் இது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிவோல்ட் இது எங்க கூட்டி செல்லுது அவரை?
இல்ல நான் அவருடைய எழுத்து எங்க கூட்டி சொல்லுதுன்னா, திஸ் லீட்ஸ் அஸ் டு நோட் தட் ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கணுமா? என்னது? We might expect writers who had a message to deliver soon. அதாவது ஒரு எழுத்தாளனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. He began to perceive that the novel would be used for the great effect as a means of popularizing their political and social ideas. உடனடியா அவன் என்ன பண்ணணும்? ஒரு நோட்டு பேனா எடுத்து ஒரு நோட்டும், ஒரு பேனாவையும் எடுத்து அவன் எழுத ஆரம்பிச்சான். அதுதான் அவனுக்கு தோன்றக்கூடிய அந்த விஷயங்கள, மெசேஜஸ உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கான ஈஸியான வழி அப்படின்றாரு. இது யாரு? மெக்கன்சி 1. 3 ரைட்டர்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? திரும்பி ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித், லிண்டல் லாரன்ஸ், 3வது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கன்சி, ஹென்றி மெக்கன்சி. அடுத்தது இப்ப 4வதா பார்க்குறோம். வில்லியம் அ காட்வின். ஓகே. வில்லியம் காட்வினுக்கு ஃபேமஸான ஒர்க் பார்த்தீங்கன்னா, கலீக் வில்லியம்ஸ் ஆர் திங்ஸ் அஸ் தே ஆர் 1794ல இது வெளிவருது. இன் ஆர்டர் டு கிவ் எதுக்காக இவர் எழுதுறாரு அப்படின்னா, அவருடைய ப்ரிஃபேஸ்ல சொல்லப்பட்ட விஷயம். A general review of the modes of domestic and unrecorded despotism by which man becomes the destroyer of man. ஒரு பிலாசபிக்கலான ஒரு தாட்டுங்க. நமக்கு பாலிடிக்ஸ்லாம் வந்து சட்டத்தின்படி ஆட்சி பண்ணணும் இல்லைங்களா? ஆனா எந்த விதமான சட்டத்தினுடைய அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம தான் தோண்டித்தனமாக அப்படி போகக்கூடியது வந்து டெஸ்பாட்டிசத்துக்குள்ள வரும். அப்படி த மோட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் அன்ரெக்கார்டட் டெபாசிட்ஸ் அப்படின்னா பதிவு செய்யப்படாத அந்த விஷயங்களை கொண்டு வர்றது. அந்த அந்த டெஸ்பாட்டிசம்ல என்ன நடக்கும்னா, பை விச் மேன் பிகம்ஸ் த டிஸ்ட்ராயர் ஆஃப் மேன். மனுஷனையே மனுஷன் கொல்லக்கூடிய நிலைமை, மனுஷனையே மனுஷன் அழிக்கக்கூடிய நிலைமைக்கு இட்டு சென்றுரும். ஸோ இதை பத்தி ரெக்கார்ட் பண்றது தான் நம்ம நாவலுடைய பர்பஸ் அப்படிங்கிறத இந்த கேலிப் வில்லியம்ஸ்ல சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்த ரைட்டர் பாருங்க, பிரான்சிஸ் பர்னே. இது ஒரு விமன் ரைட்டருங்க. பிரான்சிஸ் பர்னே அப்படிங்கிறது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்களுடைய ஒர்க் பாருங்க, ஈவிலினா. கிளாரிசா யாரோடதுங்க? கிளாரிசா. கிளாரிசாக்கு அடுத்தது ஹென்றி ஃபீல்டிங் கிளாரிசாவை ஒரு மார்க் பண்ணி இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பார். அது என்ன ஒர்க்கு? த ஹிஸ்டரி ஆஃப் த யங் லேடிஸ் என்ட்ரன்ஸ் இன் டு த வேர்ல்டு அப்படிங்கிறது ஈவிலினா, அதனுடைய ஒரு சப்டைட்டில் மாதிரி. விமன் நாவலுடைய ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம இந்த ஒர்க் மூலமாக பார்க்கப்படுது. 1778ல இது வெளிவருது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் பப்ளிஷ் ஆகி 12 வருஷம். அண்ட் டாக்டர் ஜான்சன் இந்த பிரான்சிஸ் பர்னியை என்னன்னு அழைக்கிறார் அப்படின்னா, லிட்டில் ஃபேனி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கப்படலாம். ஹூ கால்ட் பிரான்சிஸ் பர்னியஸ் லிட்டில் ஃபேனி அப்படின்னா டாக்டர் ஜான்சன். ஓகே, தென் அப்படியே இங்க வர்றோம். இவங்க வந்து எழுதுனது பாத்தீங்கன்னா, இட்ஸ் கிளியர்லி ஓவ்டு மச் டு ரிச்சர்ட்சன். ரிச்சர்ட்சனுடைய அந்த ஒரு பாங்க வந்து ஃபாலோ பண்ண மாதிரியும், இது 26 வயசுல அவங்க எழுதுனது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசுல எழுதுனது தான். பட் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க? எபிஸ்டோலரி மெத்தடா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை கிண்டல் அடிக்கக்கூடிய விதமா தான் ஹென்றி ஃபீல்டிங் என்ன எழுதியிருப்பாரு? அவருடைய ஜோசப் ஆண்ட்ரியூஸ் சொல்லியிருப்பாரு. பமீலா வந்து எபிஸ்டோலரி மாடல்ல தான் எழுதப்பட்டது இல்லைங்களா? சோ இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த பிரான்சிஸ் பர்னே வந்து யாருடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்கன்னா, ஃபீல்டிங் அண்ட் ஸ்மாலர்னுடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. எப்படி ரிச்சர்ட்சனை பார்த்து காப்பி பண்ணி இவங்க எழுதிக்கிட்டாங்களோ, அதே ட்ரெடிஷனை தான் பிரான்சிஸ் பர்னேயும் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அண்ட் அவங்களுடைய 2வது புத்தகம் சிசிலியா, இது ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. ஓகே, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. சிசிலியாவை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, நம்ம இங்க முடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம ரிவைவல் ஆஃப் ரோமன்ஸ் இது கூட சேர்த்து கொண்டு போலான்னு தான் பார்த்தோம். பட் இது வந்து மொத்தமா ஒரு குழப்பம் நிறைஞ்ச பகுதி இந்த அதர் நாவலிஸ்ட் அப்படிங்கிறது. எப்பவுமே எல்லா இதுலயும் அந்த அதர் போயட்ஸ், அதர் நாவலிஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் கூடியதாக இருக்கும். ஸோ இது அடுத்த வகுப்புல நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளவு நாள் பார்த்த அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல ஜான்சன், அப்புறம் கோல்ட்ஸ்மித், அப்புறம் ரிச்சர்ட்சன், ஹென்றி ஃபீல்டிங், இவங்களுக்கு இணையான ஒரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரிவைவல் ஆஃப் ரொமான்ஸ். ஏன்னா அடுத்த காலகட்டத்துக்கு கூட்டி செல்றதுக்கான ஒரு கான்செப்ட் இது. ஸோ அதை நம்ம தனியா பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ ஒரு வாட்டி கூட நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ரைட்டர்ஸ் மட்டும் பார்த்துருவோம்ப்பா. முதல்ல வந்து கோல்ட்ஸ்மித், விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு, லாரன்ஸ் ஸ்டர்ன், அவங்களுக்கு வந்து ட்ரெஷம் ஷாண்டி. அண்ட் அவங்க எழுதின லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா, லாரன்ஸ் எழுதின லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் லம்ப்லேக்கு எழுதினாங்க. அப்புறம் ஹென்றி மேக்கின்ஸ், அவருக்கு வந்து மேன் ஆஃப் ஃபீலிங் அப்படிங்கிறது. இவர் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனை எதிர்த்தாரு.
பட் வந்து ஒரு ஜெனரல் ஸ்பிரிட் ஆஃப் ரிவோல்ட் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் வில்லியம் காட்வின் அவருக்கு முக்கியமான ஒர்க் அப்படின்னா திங்ஸ் அஸ் தே ஆர். இதுல வந்து அவர் சொசைட்டில இருந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாரு. தென் பிரான்சிஸ் பர்னே, டாக்டர் ஜான்சன் வந்து இந்த பிரான்சிஸ் பர்னியை லிட்டில் ஃபேனி அப்படின்னு அழைப்பாங்க. ஓகே, இவங்க வந்து ஃபாலோ பண்ண ட்ரெடிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் ஸ்மாலட்னுடைய அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப காப்பி பண்ணிக்கல. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வகுப்புல வந்து ரிவைவல் ஆஃப் ரொமான்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.